ரெண்டாவதா உங்களை தொடர்ந்து ஏழவே வச்சுருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் லேக் ஆஃப் ஒர்க் டிசிப்ளின். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையிலையும் ஒழுங்காக இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு இங்கே சம்பளம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுருவாங்க. என்னை இங்கே ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுருவாங்க. எனக்கு அங்கே போனால் சாப்பாடு சரியில்லை. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அவங்களால ஒரு 2 மாதத்துக்கு மேலே 1 மாதத்துக்கு மேலே ஒரு வேலையில் அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய ஒர்க் லைஃப்பை கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்கள். ஒரு 3-4 வேலை இந்த மாதிரி நீங்கள் 1-2 மாதத்தில் விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு டேஞ்சரஸான பழக்கம் அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் முதலாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல வேலைக்கும் போய்விட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாண்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. எந்த ஒரு துறையிலையும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. எதுலேயுமே அவங்களால நினைச்ச முடியாது, கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் அவங்களால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாமல் ஆயிரும். இவங்க சொல்கிற இந்த காரணங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். முதலாவது எனக்கு சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணிவிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். அல்லது அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக வச்சு இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க அதிகமாக சம்பளம் கிடைக்கிற இன்னொரு இடத்துல அவங்க ஜாயின் பண்ணலாம். அல்லது ஒரு சில நேரத்தில் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டுட்டு போவாங்க. சரி சகிச்சுக்குவோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரை திட்டுற அதுக்கு மேலே இதே இருப்பாங்க, அவங்களே கூட ஒரு வேலை என்ன செஞ்சிடலாம்னா மாறி போயிடலாம். இந்த மாதிரி லைஃப் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக மாறி போய்கிட்டே இருக்கும். எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்காது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் வேலை மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இடத்துக்கு வரவே முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம மாறி தான் ஆகணும். ஒரு சில இடங்களில் ஃபிசிக்கல் அப்யூஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லையும் கூட நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் புரிஞ்சுக்கோங்க, இந்த சில்லறத்தனமான சின்ன காரணங்களை சொல்லிக்கிட்டு வேலையை விட்டு போகாதீங்க. அது உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது கிடையாது.